சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்காக தமிழ்நாடு டீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த டீமை பத்தின குயிக்கான அப்டேட் யார் யாரெல்லாம் உள்ள இருக்காங்க சொல்லிடுறேன். மென்ஸ் அண்ட் உமன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆர்சிபிக்கு IPL 2025க்கு புது கேப்டன் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சோ அந்த நியூஸ் எல்லாம் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்களுக்கு பிடிச்சதை தான் சொல்ல போறீங்க. தமிழ் தலைவாஸ் டீம்ல பிளே பண்ண தமிழ்நாடு பிளேயர்ஸ் உங்களோட டாப் 3 ஆர் ஃபேவரட் 3 யாருங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நாம அப்படியே கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும். ஸோ 71வது சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதற்கான ஸ்குவாட் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்சிபியோட கேப்டன் யாரு சொல்லிடுறேன். கண்டிப்பா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இது கிரிக்கெட் நியூஸ். பட் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா, சொல்லிடுவோம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஸோ தங்களோட டீமுக்கு புதுசா ஒரு கேப்டனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரஜத் பட்டிதர் அவரை தான் கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க 13 பிப்ரவரி அன்னைக்கு. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுல அவர்கிட்ட ஆர்சிபிக்கு கப்பு மட்டும் தான் வராம இருக்கு, வாங்கி கொடுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. எல்லா கேப்டன் மாதிரியும் வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஃபேன் பேஸ் வச்சிருக்கிற டீம். பட் டிராஃபி மட்டும் இன்னும் வராமலே இருக்கு. கண்டிப்பா இந்த ரஜத் பட்டிதர் அதை எடுத்துட்டு வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை ஃபேன்ஸுக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? அண்ட் ரஜத் பட்டிதரை அப்பாயின்ட் பண்ணதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஏன்னா நிறைய பேர் விராட் கோலி வரணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபேப் டு பிளஸீஸ் துப்பாக்கியை ரஜத் பட்டிதர் கிட்ட கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு மீம்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி விராட் கோலி தான் ரஜத் பட்டிதர் கிட்ட கொடுத்துருக்காரு, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம மற்ற கண்டென்ட்குள்ள போவோம், அதாவது நம்மளோட கபடி கண்டென்ட்குள்ள வருவோம். ஸோ 71வது சீனியர் நேஷனல் கபடி டோர்னமெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இதற்கு இது வரைக்கும் 2 டீம் வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இமாச்சல் பிரதேஷ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இமாச்சல் பிரதேஷோட ஸ்குவாட் நீங்க பார்த்துக்கோங்க. இதுதான் சிவன் தாக்கூர், ஹெம்ராஜ், பிரவீன் தாக்கூர்னு சொல்லிட்டு பெங்கால் வாரியர்ஸ்ல இருந்த பிளேயர்ஸ். அண்ட் தென் நிதின் சண்டல், நம்ம சாகருக்கு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்தோம்ல அவரு, ராகுல் ராணா, நரேஷ் சௌத்ரி, மயங்க் சைனி, விஷால் பட்டியல், சாண்டம் சிங், பிரீத் சந்தல், அனில், சஞ்சீவ், இந்த 12 பேர் கொண்ட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இமாச்சல் பிரதேஷ் உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் புஷ்பா ராணா ரொம்ப ஃபேமஸான இந்தியன் கபடி பிளேயர். ஸோ அவங்க தான் லீட் பண்றாங்க. ஜோதி தாக்கூர், சாக்ஷி சர்மா, பாவனா தேவி, அன்ஷுல், அன்கித், தன்வி லுக்தா, ஷாகுன், ரியா, கிருத்திகா, ரஞ்சனா, ஸ்வாதி இவங்க எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த 12 பேர் கொண்ட ஸ்குவாட் வராங்க. இப்போ தமிழ்நாடோட ஸ்குவாட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு நியூஸ் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கேம்ஸில் பீச் கபடி டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதாவது மணலில் கபடி நடக்கும், மேட் இல்லாமல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மென்ஸ் டீம் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் உமன்ஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஹரியானா கோல்டு வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ தரமான பிளே, சூப்பரான ஒரு அவார்ட் அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. இப்போ நாம தமிழ்நாடு ஸ்குவாடுக்குள்ள வருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு உமன்ஸ் ஸ்குவாடை சொல்லிடுறேன். இது வந்து சீனியர் நேஷனல் தான், பட் இருந்தாலும் நிறைய யங் பிளேயர்ஸ்லாம் இதில் இருக்காங்க. கார்த்திகா, கண்ணகி நகர் கார்த்திகா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவங்களோட நேம் இதில் இடம் பிடிச்சிருக்கு. சுஜி அவங்க வந்திருக்காங்க. என்னோட ஃபேவரட் எல்லா வீடியோவில் சொல்றது தான் கத்திஜா உள்ள இருக்காங்க. அது இல்லாமல் புவனா இருக்காங்க. அண்ட் தென் பூமிகா நாகராஜ், சத்யா, வைதேகி, லோகேஸ்வரி, ஸ்னேகா, சுபிக்ஷா, ஜெபஜோதி, லக்ஷ்மி, இந்த 12 பேர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல உங்களோட ஃபேவரட் பிளேயர் யாருங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் தமிழ்நாடு மென்ஸ் ஸ்குவாடை பொறுத்தவரை அதுலயும் 12 பேர் கொண்ட ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜெயசூர்யா, ஒரு PKL சாம்பியன். இந்த PKL சீசன் லெவலில் அவர் தான் சாம்பியன் ஆயிருந்தாரு ஹரியானா டீமுக்காக. ஸோ ஜெயசூர்யா வந்திருக்காரு, செம்மையான ஒரு பிக். அண்ட் தென் அவர் கூட சேர்ந்து இன்னும் 3 ரைடர்ஸ், தரமான ரைடர்ஸ் இறங்கியிருக்காங்க. ஸ்டூவர்ட் சிங், அல்லூர் சதீஷ் கண்ணன், அண்ட் தென் தனசேகர், 3 பேருமே யூ மும்பாவை சேர்ந்த பிளேயர்ஸ். நல்ல வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. 3 பேருமே இருக்காங்க. அண்ட் தென் சுந்தர விஸ்வா ஆல்சோ அங்கே இருக்காரு. அண்ட் கூடவே முகிலன் சண்முகம் அவரோட பேருமே இதில் இடம் பிடிச்சிருக்கு. அண்ட் இது இல்லாமல் யுவா கபடி சீரீஸில் கலக்கின பிளேயர்ஸும் இருக்காங்க. ஹரி, தீபக், எசக்கி, தென்றல் பயங்கரமான ஒரு யூனிட்டை கொண்டு போகிறாங்க. அண்ட் தென் கூடவே கௌதம் எம் அண்ட் K7 இந்த மாதிரி யுவா கபடி சீரீஸ்ல பங்கம் பண்ண பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. கௌதம்லாம் வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ் தெரியா கொடுத்துருக்காரு. பார்ப்போம் என்ன பண்றாங்க தமிழ்நாடு ஸ்குவாட் அப்படிங்கிறத. ஸோ இந்த டீமோட கோச்சா வந்து புலேந்திரன் அவர் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அண்ட் யுவராஜ் வந்து மேனேஜரா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இதுதான் தமிழ்நாடோட ஸ்குவாட். ஸோ நிறைய பேர் அபிஷேக் எங்க, அஜித்குமார் எங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க.
பட் அவங்க 2 பேரும் மேக்ஸிமம் தமிழ்நாடு ஸ்குவாட்ல இருக்க மாட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் எதிர்பார்க்க ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் இதில் கிடையாது. யங்ஸ்டர்ஸ் தான் உள்ளே வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல டீமாக தான் எனக்கு தெரியுது. நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க இந்த டீம்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு லீடராக CR66 மிஸ் பண்ணுறேன். நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க? அண்ட் இது இல்லாமல் ரயில்வேஸ் டீம்லையும் தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஆடுவாங்க. அதை பற்றியும் அப்டேட் அடுத்தடுத்து உங்களுக்காக கொடுக்க போகிறேன். அதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய், தேங்க்யூ.